ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ண போகிறேங்க. பூரி வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாட்டு கோதுமை மாவு, மைதா மாவு, ரவை மூணையும் வச்சு பண்ண போகிறேன். ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நல்ல உப்பில் வர்றதுக்கு நல்ல புசு புசுன்னு இருக்கும். ஈவினிங் ஆனாலும் காலையில் பண்ணோம்னா ஈவினிங் ஆனாலும் நல்ல புசுன்னு இருக்குங்க. அந்த மாதிரி வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸோடு ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கும். பூரி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படி தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பூரி வந்து சும்மாவே நம்ம சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக கிடைக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சிட்டோம்னா நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு ஊற வைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அதனால் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். ஒரு 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 5 விசில் விடட்டும், வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சுங்க. நம்ம இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப்பு மைதா மாவுங்க. எந்த கப்பால் எடுக்குமோ அதே கப்பால் கோதுமை மாவும் எடுத்துக்கிடணும். 2 மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா 2 ஸ்பூன் ரவைங்க. மாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிடலாங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக பிசையணும். பிசைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பூரி வந்து நல்ல உப்பெல்லாம் கிடைக்கும். மாவு பிசையும் போதே நல்லா அழுத்தி பிசைஞ்சிடணுங்க. அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா பூரி மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ரவை போட்டுக்கனால சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. பூரி வந்து போடும்போது எண்ணெய் தடவாமல் போடணுங்க. எண்ணெய் தடவாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பூரி சுடும்போது கலர் சேஞ்ச் ஆகாது. எண்ணெய் தடவாமல் போடுங்க. சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு பூரி வந்து. கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எண்ணெய் ஆட் பண்ணி தான் பாருங்க, அந்த எண்ணெய் தான் நம்ம அப்புறமாட்டு நம்ம எண்ணெய் தேய்க்கும் போது தான் லைட்டாக கட்டையில் தேய்ச்சிட்டு போட்டு எடுக்கணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ரீஃபண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா 1 ஹவர் ஊற வைக்கணுங்க. நல்லா 1 ஹவர் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் உங்களுக்கு. நம்ம உருளைக்கிழங்கு வந்து அவிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மூடி வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. காயாத அளவுக்கு மூடி வச்சுக்கணுங்க. உருளைக்கிழங்கு 5 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. நல்லா ஏற இறங்கிருச்சு. இது நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வைங்க, ஆறிடும். நல்லா வெந்துருச்சுங்க. 5 விசிலே நல்லா வெந்துருச்சு. பருங்கிழங்குனா கூட 2 விசில் விட்டுக்கோங்க. நான் மீடியமான கிழங்கு தான் வச்சுருக்கேன், அதனால் 5 விசில் விட்ருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலா பண்ணதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். எல்லாம் நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1/2 ஸ்பூன் சோம்புங்க. பட்டை எதுவுமே வேண்டாங்க, வெறும் சோம்பு மட்டும் போட்டால் போதும், நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம்.
2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாங்க. இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகாண்டாம், கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடணும். கூட சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. வெங்காயம் வந்து நல்லா வேகணுங்க. தண்ணி விட்டு நம்ம நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். நம்ம உருளைக்கிழங்கு எடுக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்தளவுக்கு ஃப்ரை ஆனாலும் நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கிடலாங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கடலை மாவு கொஞ்சம் லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். கடலை மாவு, பொட்டு கடலை மாவு எதுனாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். உப்பு ஆட் பண்ணிடலாம். மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு வேக வச்சுக்கிடலாம். மூடி வச்சுங்க, நல்லா வேகட்டும். வெங்காயம் மசாலா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடலை மாவு ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். மல்லித்தழை போட்டுக்கலாம். பூரிக்கு மசாலா ரெடிங்க. கொஞ்சம் கொதிக்கிட்டோம், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பூரிக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பூரி போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பூரிக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சுக்கிடலாங்க. எண்ணெய் காயதுக்குள்ளே நம்ம மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சுங்க. நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே எண்ணெய் சூடாயிரும், நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 பூரி போட்டுக்கிடலாங்க. அதுக்கு பிறகு நம்ம சாப்பிட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டு வச்சிருச்சுன்னா ரொம்ப சூடு ஆறிடும். இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க. மாவில் போட்டு எடுத்தால் உங்களுக்கு பிடிக்கும்னா மாவில் போட்டு எடுங்க. தேய்ச்சாச்சுங்க. நான் ஒவ்வொரு பூரியாட்டு போட்டு அப்படியே எடுத்துருவேன். தேய்ச்சிலாம் வைக்க மாட்டேன். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும்போதே அப்படியே தேய்ச்சி போட்டுருவாங்க. தேய்ச்சாச்சு, நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, போட்டுக்கலாம். நல்லா உப்பி வருது பாருங்க.
இந்த மாதிரி உப்பி வரணும். நம்ம ஒரு பொரி வெந்துகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பொரிக்கு நம்ம தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடணும். எவ்வளோ சூப்பராக உப்பி வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வச்சுக்கோங்க, எண்ணெய் வடிஞ்சிடும் உங்களுக்கு. அடுத்தது ஒன்று போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி உடனே தேய்ச்சி போடணுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு பூரி வந்து சூப்பராக கிடைக்கும். தேய்ச்சி காய வைக்கக்கூடாது, அப்படியே போட்டுடணும். ஒரு சைடு அதுக்குள்ளே நம்ம ஒரு பொரியை தேய்ச்சி வச்சுங்க. நம்ம தேய்ச்சி வச்சோம்னாக்கா காஞ்சிரும், அப்புறம் உப்பி வராது உங்களுக்கு. ஃப்ரெஷ்ஷாக உடனே தேய்ச்சி உடனே போட்டிங்கன்னா நல்ல உப்பி வந்துடுங்க. உங்களுக்கு உப்பி வரல அப்படின்னா நீங்கள் கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல உப்பி வந்துடும். இவ்வளோ சூப்பராக உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி உப்பி வரணுங்க பூரி வந்து. உப்பி வந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்குன்னு அர்த்தம். வெந்தரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல உப்பலாக வரும் உங்களுக்கு போட்ட உடனே. அருமையான சுவையில் பூரி ரெடிங்க. இனி நம்ம ஆளுக்க சாப்பிட நம்ம போட்டுக்கலாம். போட்டு வச்சா காஞ்சி போயிருக்கும். சூடாக நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஒரு 6 பொரி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எம்மி பூரி ரெடிங்க. ஹோட்டல் சுவையில் நம்ம பூரி பண்ணியாச்சு, புசு புசுன்னு. உருளைக்கிழங்கு மசாலாவும் இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்கண்ணா பூரிக்கும் உருளைக்கிழங்கு மசாலாவும். எம்மி பூரி ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பூரி சாப்பிட்டு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு மசாலா வச்சு பூரி கிழங்கு மசாலா சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க. ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.